அனைவருக்கும் வணக்கம். கல்வி டிவியுடன் இணைந்து கொண்டிருக்கின்றோம். தற்போது நடைபெற இருக்கின்ற கல்வி பொது சாதாரண பரீட்சையில் கணித பாடத்தில் சித்தி அடைவதற்கான ஒரு முன்னோடி வினாவை உங்களுக்கு நான் விளங்கப்படுத்த இருக்கின்றேன். அதில் பாருங்கள், முதலாவது கேள்வி வரி கேள்வி வந்திருக்கு. கேள்வியை பாருங்க, 20% வரிக்கு உட்படுத்தப்பட்ட பொருளின் பெறுமதி 1800 ரூபா ஆகும். வரிக்கு உட்படுத்தப்பட்ட முன் பொருளின் விலை யாது? அப்போ இதில் பாருங்க, 20% வரி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு 1800 ரூபாய்க்கு அந்த பொருளின் பெறுமதி இருக்குது. இந்த 20% வரிக்கு இந்த 1800 ரூபாய்க்குள்ள இந்த பொருளின் பெறுமதி இருக்குது. அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், கட்டாயம் 1800 ரூபாய்க்கு குறையத்தான் இந்த பொருளின் பெறுமதி இருக்கணும். ஏன்னா இந்த 20% வரி அதுக்கு வந்திருக்கு. அப்போ நாங்கள் இப்போ விளங்கிக் கொள்ளுங்க, 5% என்று சொன்னால் 100 ரூபாவுக்கு ஒரு வருஷத்துக்கு 5 ரூபா வட்டியாக கொடுக்கப்படும். இப்போ பேங்கில் போனீங்கன்னா பார்ப்பீங்க 8% போட்டிருக்கோம். அப்போ இங்கே விளங்கணும், 100 ரூபாவுக்கு ஒரு வருஷத்துக்கு 8 ரூபா வரி கொடுக்கும். அதே மாதிரி 20% என்றா 100 ரூபாவுக்கு 20 ரூபா வழங்கணும் என்று தான் அதில் அடிப்படை கோட்பாடு. அதன்படி பாருங்கோ, இப்போ இது எங்கட வரியோட தான் எங்கட விலை தந்திருக்கு. நாங்கள் என்னென்ன காணப்போறோம்னா உண்மை விலை காணப்போறோம். அதாவது பொருள் உண்மை விலை இதுக்கு 1800 ரூபாய்க்கு தான் அந்த உண்மை விலையும் வரியும் வந்திருக்கு. அப்போ நீங்கள் பாருங்க, 120 ரூபா பொருள் விற்க வேணும் என்று சொன்னால் உண்மையான பொருளின் விலை 100 ரூபா. சரியா? 120 ரூபா பொருள் நாங்கள் விலை வித்திருக்கிறோம்னா உண்மை விலை 100 ரூபா. ஆகவே 1800 ரூபா பொருளின் விலை. சரியா? இதை இப்படி வட்டி சுருக்கினீங்களா, எங்களுக்கு வரும் 1500 ரூபா தான் பொருளின் உண்மை விலை. அப்போ விளங்கிக் கொள்ளுங்க, 1500 ரூபா பொருளை 20% வரியை வைத்து 1800 ரூபாய்க்கு விற்பனை செய்தார். அப்போ முதலாவது கேள்வி என்கிற கேள்வி, வரிக்கு உட்படுத்தப்பட்ட முன் பொருளின் விலை யாது? 1500 ரூபா. சரியா? இப்படி ஒரு கேள்வி இருக்குது. 100 ரூபா பொருளை 120 ரூபாய்க்கு விற்றால் 15000 ரூபா பொருள் என்றால் அதுக்கு மாறி போடணும். 100 மேல் 120 தர 15000. இல்லை இப்படி 100 மேல் 120 தர 15000, 100 மேல் 20% தர 15000 மட்டும் போடலாம். அதுக்கு வரியை கண்டு கூட்டுவோம். அப்போ நீங்கள் செய்யக்க வடிவாக ஒரு சின்ன விஷயத்தை கண்டுபிடிங்கோ. உண்மை விலை கேட்டால் எப்படியும் 100 ரூபா மேலே வரும் என்று விளங்கிக் கொள்ளணும். அது நீங்கள் ஞாபகம் வச்சிங்கன்னா, உண்மை விலை என்றபடியாக 100 ரூபாய் 120 ரூபா போல உண்மையான விலை 100 ரூபா. ஆகவே தர 1100. இது முதலாம் கணக்கு. 2ஆம் கணக்கு பாருங்க. இது என்ன? இதில் என்ன? ஏயின் தீர்க்குக. இதில் ஏ, அதாவது 3க்கும் ஏக்கும் என்ன விலை கேட்டிருக்கிறாங்க? போமசி கேட்டிருக்கிறான். 3க்கும் ஏக்கும் போமசி 3A. இந்த ஏயால இந்த 3A பிரிச்சிங்கன்னா 3 சய 3 பட்டுப்பட 1 7 1/3. சரியோ? அதாவது இதில் போமசி கண்டிருக்கிறோம், இது இங்கே அப்படியே போட்டிருக்கோம். அப்போ 3A, அதாவது 2லேருந்து 3லேருந்து 1 போனால் 10/3A சமன் 1/3. இதை இங்கே குறுக்க வரைக்குங்களா, 3 6 சமன் 3A. ஆகவே A சமன் அளவு 2. இது ஒரு சின்ன சாதாரண கணக்கு. அதாவது 3க்கும் ஏக்கும் போமாசி 3 3 சைலன். சரி, ஓகே, விளங்கு தானே? ரைட். சரி, அடுத்ததை பாருங்க. அதாவது இது ஒரு முக்கோணம். இதில் 2 பக்கமும் பாருங்க, இது ஒரு 2 சமன் போட்டிருக்கு, இது 2 சமன் போட்டிருக்கு. அப்போ இது ஒரு என்ன, இருசம பக்க முக்கோணி. இதுக்கு ஒரு இருசம பக்க முக்கோணி. ஒரு நேர்கோட்டில் உங்களுக்கு தெரியும், ஒரு எந்த ஒரு நேர்கோட்டிலையும் அடுத்துள்ள கோணங்களை கொடுத்தாங்க 180 பாக. இது 100 இருந்தால் இது 80 பாக. உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. இது 80 பாக. ஒரு நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்கள் 180, இது 80 பாக. அதே மாதிரி இது 90 என்றபடியால் இது 90 பாக. அப்போ அந்த விஷயத்தில் இது 80 பாக, இது 90 பாக. 2 பக்கம் சமனான பக்கத்துக்கு எதிரான கோணங்கள் ஒன்றுக்கொன்று சமன். அப்போ இது 90 பாகண்டா, இது எத்தனை பாக? இது 90 பாக. இது 80 பாகண்டா. மிச்சம் ஒரு நேர்கோளில் 80ண்டா இஞ்சில் எத்தனை பாக இருக்கும்? 40. அப்போ தான் உங்களுக்கு வரும். அப்போ அதன்படி பார்க்க இது 90ண்டா, இது 45. அப்போ ஒரு முக்கோணம் பாருங்க பிள்ளையால், இதை வெளியில் எடுத்துக்கிற காட்டுறேன். இது ஏ இருக்குது, இது 100 பாகன்னா 80ண்டா, இதில் 40 பாக வரும், இதில் 45 பாக வரும். அப்போ முக்கோணியில் அடுத்துள்ள முக்கோணியுள்ள 3 கோணங்களில் கொடுத்தவங்க எத்தனை பாக? 180 பாக. அப்போ அதன்படி உங்களை 3 போய் கூட்டிங்கன்னா தெரியும், ஏ ப்ளஸ் 40 தானே? 40 +
45 சமன் 180 பாகை. முக்கோணியில் அடுத்த உணவு கொடுத்தக 180 பாகை. அதன்படி ஏ சக 95 சமன் 180 பாகை. ஏ சமன் 180 சய 95. ஏ சமன் எத்தனை பாகை? 85 பாகை. விளங்கா? அப்போ இதில் 2 தேற்றத்தை வருது. அதாவது என்ன, இருசமபக்க முக்கோணி 2 இருசமபக்க முக்கோணி வந்திருக்கு, ஒரு முக்கோணி வந்திருக்கு. அதாவது 2 தேற்றத்தை பாவிக்கும். ஒரு நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணம் 180 பாகை. அதாவது முக்கோணி 2 பக்கங்களில் அடுத்து சமனான பக்கத்துக்கு எதிரான ஒன்று கொண்டு சமன். இது எக்ஸ்டா இதுக்கும் எக்ஸ், இது வையண்டா இதுக்கும் வை. பிறகு முக்கோணியில் 3 கொடுத்தனா 180 பாகை. 3 தேற்றத்தை பாவிச்சிருக்கும். அப்போ விளங்கிக் கொள்ளுங்க, கேத்திர கணத்தில் எல்லாமே அதாவது தேற்றங்களோட தொடர்பட்ட கணக்காக. சரிதான்? ரைட். 3வது கணக்கு, அதாவது கால்வட்டத்தில் வட்டத்தின் பரப்பளவு 3.5 எனின் சதுரத்தின் பரப்பளவு. இது என்னவாயிருக்கு சொல்லுவாங்க? இது ஒரு சதுரம். சதுரம்னு சொல்லியிருக்கிறான். கால்வட்டத்தின் பரப்பளவு 3.5 சென்டிமீட்டர் வர்க்கமெனின் சதுரத்தின் பரப்பளவு. இந்த நிறந்தீட்டின பரப்பு உங்களை குழப்பறதுக்கு ஆப்பட்டது. கால்வட்டத்தின் பரப்புக்கு வாய்ப்பாடு கால் தர பையார் வர்க்கம். கால்வட்டத்தின் பரப்பு தந்திருக்கு. ஒரு வட்டத்தின் பரப்புக்கு என்ன வாய்ப்பாடு? பையார் வர்க்கம். அதாவது இது கால்வட்டம், பையார் வர்க்கம் சமன் 38.5. இப்படியான கணக்குகள் 30.5. இப்படியான கணக்கு என்ன சொன்னா உங்களுக்கு தெரியும். கால் தெரியும், பை 22/7 தர 6 தான் இப்ப காணப்போறோம். இது 6 வைக்கிறோம், உங்களுக்கு தெரியாது, அது 6 காணப்போறோம். r² சமன் 38 பாருங்க, 38.5 38 அரை அண்டு போடலாம். இந்த பின்னத்துல செய்யறது உங்களுக்கு சுகம் பாருங்க, பெருக்கி சரியா, பெருக்கி பார்த்து போட்டிங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக இந்த கணக்கில் நீங்கள் செய்யக்கூடியா இருக்கும். ஏன் இது சொல்கிறேன்னா, இதில் பெருக்கிக்க பாருங்க 8/6 அப்போ 77/2 வரும். சரியா? இதை நீங்கள் ஆர் வர்க்கம் காணிக்க, ஆர் வர்க்கம் சமன் அது இங்கே 77 இருக்கு, இங்கே 4 இருக்கு, இங்கே 7 இருக்கு, கீழே 22 தர இங்கே 2 இருக்கு. இதெல்லாம் பற்றி சுருக்கினீங்களா ஆர் வர்க்கம் சமன் 49 வரும். எங்களோட சதுரத்தின பரப்பு தான் கேட்டது. ஆர் வர்க்கம் சமன் 49. இப்போ சதுரத்துக்கு அதாவது பரப்பளவுக்கு வேப்பாடு என்ன? நீளம் தர நீளம். அதன்படி பார்க்க ஆர் வர்க்கம் சமன் 49 தான் விட. அதாவது ஆர் சமன் இந்த ஆறு என்ன? ஆர் சமன் 7. ஆர் வர்க்கம் சமன் 40, ஆர் சமன் 7. எங்களை கேட்டது சதுரத்தின் பரப்பளவு தான் கேட்டது. ஆர் வர்க்கம் சமன் 49. சரிதானே? ஓகே. இது சரி. அடுத்த கேள்வி, காரணிப்படுத்துக. உங்களுக்கு தெரியும் எக்ஸ் வர்க்கம் எக்ஸ் வர்க்கம் சய y வர்க்கம். இது ஒரு விரிவு. எக்ஸ் வர்க்கம் சய வர்க்கம் இது இந்த விரிவு உங்களுக்கு தெரியணும். ஒருக்கா எக்ஸோட வைய கூட்டவனும், இதுல இருந்து எக்ஸில் இருந்து வைய கழிக்கணும். இது அடிப்படை தேற்றம். அதாவது எக்ஸ் வர்க்கம் சய y வர்க்கம் x² - y² x + y x - y. அதன்படி இந்த பாருங்க, இங்கே இருக்கு 2 இருக்கு. அப்ப என்ன செய்யறோம்டா, நாங்கள் 2 பொதுவெடுத்தோம்னு சொல்றோம். 2 பொதுவெடுத்தால் என்ன வந்துடுவோம்? எக்ஸ் வர்க்கம் சய 52 வச்சிங்களா 25. எங்களுக்கு இந்த வடிவம் வரணும். அப்ப 25 என்ன போடலாம்? 5 வர்க்கம் போடலாம். 10 × x வர்க்கம் சய 5 வர்க்கம். எங்களுக்கு இந்த வடிவம் வந்துடுது. a² - b² x² - y² x + y x - y. அதன்படி விட 2 x ஓட இருக்கும் 5 கூட்டவனும், எக்ஸ்ல இருந்து 5 கழிக்கவனும். அதே மாதிரி x ஆக 5 x 5 2 முன்னுக்கு வரும். அவ்வளோதான். அப்போ சின்ன சின்ன விஷயங்கள் இந்த ஓயில் இந்த போன முறைக்கு முதல் முறை வந்திருக்கும். இதே தான் இல்லை சொட்டு மாற்றத்தோடு வந்திருக்கு. அப்போ பாருங்க, அதாவது இதில் 2 இருக்கிறபடியா 2 பொதுவெடுத்திருக்கிறோம். எக்ஸ் வர்க்கம் இது 2 பொதுவெடுத்தீங்கன்னா 50 வச்சா 25. அப்போ எக்ஸ் சமன் 2 சமன் எக்ஸ் வர்க்கம் சய 5 வர்க்கம். அப்போ இது எங்களோட விரிவுக்கு வந்துடும். அப்போ 2 × x + y x - y. ஓகே தானே? ரைட்.
அடுத்த கணக்கு ஓ வட்டத்தின் மையம், அதாவது பாருங்க ஓ வட்டத்தின் மையம்னு சொல்லியாச்சு. பிக்யூ அதன் தொடரி, பிக்யூ தொடரி, அதாவது வட்டத்தை தொட்டுக்கொண்டு பிக்யூ, ஏபி சமாந்தரம் பிக்யூ, ஏபி சமாந்தரம் பிக்யூ, அதுவும் தெரியும். ஏயின் பெருமானம் கேட்டிருக்கு. இது ஒரு உங்களுக்கு தேட்டம் தெரியும், வட்டத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது, வட்டத்தின் தேட்டம் தெரியும். அப்போ வட்ட தேட்டம்னு சொன்னால் இது தொடரி என்றா விட்டமேந்தும் கோணம் 90 பாகை. சரியா, விட்டமேந்தும் கோணம் எத்தனை பாகை? 90 பாகை, அதாவது அரைவட்ட கோணம் செங்கோணம் 90 பாகை. அப்போ விளங்க சமாந்தரம் என்றபடியால் ஜெட் வடிவம் ஒன்று விட்ட கோணம், இது ஏ என்றா இதுக்கும் ஏ, அதே மாதிரி இது ஏ, இது எக்ஸ் என்றா இதுக்கும் எக்ஸ், ஏ தான், இதுக்கும் ஏ என்றா இதுக்கும் ஏன் சொல்லுவாங்க ஜெட் வடிவம் ஒன்று விட்ட கோணம். அப்போ முக்கோணியில் 3 கோணம் கொடுத்ததுனாக 180 பாக, அரைவட்ட கோணம் செங்கோணம் என்றபடியான 90 சக எக்ஸ் ஏ சக இ, ஏ சக ஏ சமன் 180 பாகை. அப்போ வேறு ஒரு தேட்டம் படிச்சுக்கலாம், வட்டத்தில் ஓ மையம் பண்ணபடியால் விட்டம் என்னும் கோணம் எத்தனை பாகை? 90 பாகை. அதில் இது சமாந்தரம் பண்ணபடியா, இது ஏ என்றா இதுக்குமே ஜெட் வடிவம் ஒன்று விட்ட கோணம், அதாவது இதே என்றா இதுக்குமே ஒன்று விட்ட கோணம். அப்போ ஏ ப்ளஸ், அதாவது 90 ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஏ, அதாவது 2a சமன் 180 சாய 90. அவை 2a சமன் எத்தனை? 90. அவை ஏ சமன் 45 பாகை. அங்கே திருப்பி பாருங்க, ஒரு வட்டத்தின் மையம் ஓ, வட்டத்தின் மையம் ஓ, பிக்யூ அது இந்த தொடரி, ஏபி இது சமாந்தரம் சொல்லியிருக்கோம். முதலாவது நீங்கள் தேட்டத்தில் பாருங்க, விட்டமேந்தும் கோணம் 90 பாகை, விட்டத்தால் அமைகிற கோணம் 90 பாகை, அல்லது அரைவட்ட கோணம் செங்கோணம். அப்போ இது 90 தெரியும். அப்போ இது ஏ என்றா இதுக்குமே ஜெட் வடிவம், இது ஏ என்றா இதுக்குமே ஜெட் வடிவம். ஆகவே உங்களுக்கு தேட்டம் வந்துடுது. இப்போ 3 கோணத்தில் 180 90 சக ஏ சக ஏ 180 பாகை. ஆகவே என்ன? ஏ சமன் 45 பாகை. சரிதா? அதில் வேற சின்ன சின்ன விஷயங்கள் தேட்டங்களோட தான் வருதில்லை. அடுத்தது ரைட். அடுத்தது இது சேடுகள். சேடுகளை என்ன மாதிரி வச்சிருக்கோம்டா பாருங்க, இது ஒரு சேடு, இது 2 சேடு. இப்போ இதை இப்படி போடலாம், நாங்கள் 5 வர்க்கமூலம் 3 தர இந்த 15 வர்க்கமூலம் 3 நாங்கள் எப்படி போடலாம்? 5 தர 3 3 15 முழுவதின் கீழ் வர்க்கமூலம் 5. இதை நாங்கள் உங்களை சுகமா சுருக்கிறதுக்காக விளங்காட்டி பாருங்க, 5 வர்க்கமூலம் 3 தர இதை நாங்கள் தனித்தனியாக போடலாம். வர்க்கமூலம் 5 தர வர்க்கமூலம் 3 உங்களுக்கு விளங்குறதுக்காண்டி கீழ் வர்க்கமூலம் 5. இந்த வர்க்கமூலம் 5 இந்த வர்க்கமூலம் 5 வெட்டுப்படும். வெட்டுப்பட்டா வர்க்கமூலம் 3 வர்க்கமூலம் 3ஆல பெருக்கினா விடை 3. ஏன் சொல்லுங்க பாப்போம்? 3இன் அரையாம் அடுக்கு தர 3இன் அரையாம் அடுக்கு. இதான் இந்த விளக்கம். வர்க்கமூலம் என்றா அரையாம் அடுக்கு. அடிகள் சவிலாயின் பெருக்கப்படும் போது அடுக்குகள் கூட்டப்படும். ஆகவே 3இன் 1ஆம் அடுக்கு 3. அப்ப இந்த வர்க்கமூலம் மட்டும் இந்த வர்க்கமூலம் மட்டும் பெருக்கினா 3. அதே பிரவர் விளங்கிக் கொள்ளுவோம். வர்க்கமூலம் 5 வர்க்கமூலம் 5ஆல வைக்கினா அது 5. அதே மாதிரி வர்க்கமூலம் 3 வர்க்கமூலம் 3ஆல வைக்கினா 3. 5 தர 3 3 15. சிம்பிளா விட கண்டுபிடிக்கலாம். அப்ப முதலாவது விளங்கிக் கொள்ளுவோம், வர்க்கமூலம் வந்தால் அந்த வர்க்கமூல பெருமானத்தை அதாயிதால பிரிக்கிற அதே எண் தான் பெறப்படும். இப்போ திரும்பி பாருங்க, 5 வர்க்கமூலம் 3 தர 15 உடைச்சிருக்கிறோம். வர்க்கமூலம் 5 தர வர்க்கமூலம் 3. அப்போ இந்த வர்க்கமூலம் 5 இந்த வர்க்கமூலம் 5 வெட்டுப்படும். இந்த வர்க்கமூலம் 3 வர்க்கமூலம் பெருக்கப்பட்டால் 3 3 15. சின்ன சின்ன விஷயங்கள் இதில் செய்ய கவனமாக இருக்கணும், பார்த்துக்கொள்ளுங்க. அதாவது நீங்கள் இந்த உடைக்கிற ஏதாவது கணக்குகளை உடைச்சி செய்தால் சிம்பிளாக செய்யலாம். ரைட். இது ஒரு வட்ட விரைவு, அதாவது வட்ட விரைவு கேள்வி. ஒரு குறித்த பாடசாலை தரம் 11இல் உள்ள மாணவர்கள் தமிழ், கணிதம், தமிழ், ஆங்கிலம் மற்றும் சிங்கள மொழிகள் மூலம் கல்வி பயிலும் மாணவர்கள் எண்ணிக்கை தொடர்பான இப்போ அதில் நான் ஒரு பாடசாலையில் தமிழ், கணிதம், சிங்களம் 3 மொழியிலும் கல்வி வைக்கிற மாணவர்கிட்ட விவரம் தந்திருக்கு. அதில் இந்த பாருங்க சொல்லி கிடக்கு, ஆங்கில மொழி மூலம் கல்வி வைக்கும் மாணவர் எண்ணிக்கை 45. எந்த ஒரு அதாவது ஒரு வட்டம், அதாவது ஒரு வட்டத்தில் ஒரு புள்ளி ஒரு புள்ளியை சுற்றி எத்தனை பாக? ஒரு புள்ளியை சுற்றி
360 பாகை இருக்கும். அதாவது புள்ளி என்றா ஒரு புள்ளியில எங்க கூட்டினாலும் 360. அப்ப இதை பாருங்க, இந்த புள்ளியில இருந்து எதை கூட்டினாலும் 360 பாகை வரும். அப்ப எங்க சொல்லி ஆங்கில மொழி மூலம் கற்ற மாணவனுக்கு 45, 90 பாகை தான் எத்தனை பேரை குறிக்குது? 45 பேரை குறிக்குது. 90 பாகை 45 பேர் இருக்குது. அதாவது இப்போ சொல்லியிருக்கு பாருங்க, ஆங்கில மொழி மூலம் இங்கிலீஷ், ஆங்கில மொழி மூலமாக 45, தமிழ் மூலம் குறிக்கும் மாணவ எண்ணிக்கை யாது? தமிழ் எத்தனை பாகை? 120 சேர 120. இந்த சேரம் பெற்றுலாம். 95 45, அப்போ 12 60 பேர். சரியா? விளங்கி கொள்ளுங்க. அது ஒரு வட்ட விரைவு, ஒவ்வொரு வருஷமுமே ஒவ்வொரு வட்ட விரைவு கணக்கு வந்துருக்கு. அதில் சின்ன விஷயம், அவர் புள்ளி எத்தனை பாகை? 360 பாகை. அதில் 90 பாகை தான் 45 பேரை குறிக்கிறா. 120 தமிழ் மாணவர் எண்ணிக்கை கேட்டிருக்கு. சார் 120 அவ்வளோதான், அதில் ஒன்றுமே இல்லை. ரைட், இதை பாரு. இதில் உங்களுக்கு விளங்கணும், இது ஒரு என்ன கணக்கு? பைதகோரஸ் தேற்றம். ஒவ்வொரு வருஷமுமே ஒவ்வொரு பைதகோரஸ் தேற்றம் கட்டாயமாக. அது பைதகோரஸ் தேற்றம் விளங்குறதுக்கு முதல் ஒரு பைதகோரஸ் தேற்றம் எண்ணத்தில் வருமெண்டா எப்பவும் ஒரு செங்கோண முக்கோணி தான் பைதகோரஸ் தேற்றம் நாங்கள் பாவிக்கலாம். அதன்படி உங்களுக்கு தெரியணும், செங்கோணத்துக்கு எதிராக உள்ளது செம்பக்கம். இது என்ன பக்கம்? செம்பக்கம். அது உங்களுக்கு விளங்கி இருக்கணும். செம்பக்கம்னு சொன்னால் இது செங்கோணத்துக்கு எதிராக செம்பக்கம். அப்போ செம்பக்கத்தில் உங்களுக்கு விளங்கணும், செம்பக்கத்தில் இது ஏ என்று வச்சோம்டா, இது பி என்று வச்சோம்டா, இது சி என்று வச்சோம்டா. தேற்றம் என்ன சொன்னால் a² சமன் b² + c². செம்பக்கத்தின் வர்க்கமானது மற்ற இரண்டு பக்கங்களின் வர்க்கங்களின் கூட்டுத்தொகைக்கு சமன். அதன்படி பாருங்கோ, முக்கோணம் ஏபிசி என்ற முக்கோணியில பைதகோரஸ் தேற்றம் பாதிக்க போகிறோம். ஏசி தான் இங்கே என்ன? செம்பக்கம். அப்போ ac², ஏசி வர்க்கம் சமன் ஏபி வர்க்கம் சக பிசி வர்க்கம். சரியா? செம்பக்கத்தின் வர்க்கமானது மற்ற இரண்டு பக்கங்களின் வர்க்கங்களின் கூட்டுத்தொகை சமன். அப்ப ஏசி வர்க்கம் சமன், இது பாருங்க 5 வர்க்கம் சக 12 வர்க்கம். 5 25 சக 144. அதை போட்டீங்கன்னா 169 வரும். அதாவது ஏசி வர்க்கம் சமன் 169. 169 என்ன வர்க்கம்? 13 169. அதன்படி இவ்வளவும் 13. அதாவது ஏசி 13. அதுக்கான என்ன நாங்கள் பைதகோரஸ் தேற்றத்தின்படி பைதகோரஸ் தேற்றம் என்ன சொன்னவர்? செம்பக்கத்தின் வர்க்கமானது மற்ற இரண்டு பக்கங்களின் வர்க்கங்களின் கூட்டுத்தொகை சமன். அதன்படி 12 வர்க்கம் சக 5 வர்க்கம் சமன் 13 வர்க்கமானது 13 179. அப்போ ஆகவே ஏசி 13. அதன்படி இதை பாருங்க, அதாவது இடிஇ என்ற முக்கோணம், இடிஇ என்ற முக்கோணத்தில் இது ஒரு செங்கோண முக்கோணி. ஏதாவது செங்கோணத்தை கண்டாலே பைதகோரஸ் தேற்றம் பாதிக்கணும் தேற்றத்தை பார்த்துக்கொள்ளுங்க. இது அதாவது இது இந்த இதில் செம்பக்கம் இது. அப்போ 10 வர்க்கம் சமன் பாருங்க இசி வர்க்கம் சக சிடி வர்க்கம். செங்கோணம் கோணி செம்பக்கம் 10 வர்க்கமானது மற்ற இரண்டு பக்கங்கள் கொடுத்து. அப்போ 10 வர்க்கம் தெரியும் 100 சமன் இதன் வர்க்கம் 8 8 64 சமன் என்ன? இடி வர்க்கம். அதை கொண்டு கழிச்சிங்கடா 100ல் இருந்து 64 போனால் 36. 36 என்ன? 6 6 36. அப்போ இவ்வளவு மட்டும் 6. சரியா? அப்போ ரெண்டு முக்கோணத்திலும் நாங்கள் என்ன கண்டிருக்கிறோம்? பைதகோரஸ் தேற்றத்தை பாவிச்சு விட கண்டிருக்கிறோம். இது 13 வந்திருக்கு, இது 6 வருது. அப்போ எங்களுக்கு தேவை சுற்றளவண்டா என்ன? சுற்றி கூட்டுறான் தேவை. அப்போ இது 13, இது இவ்வளவு 13, இது 6. அப்போ இவ்வளவு எத்தனை? 7. அப்போ சுற்றளவண்டா சுற்றி வரணும். அப்போ இங்கேருந்து ஒரு இடத்தை இருந்து வலிக்கிட்டா அதே இடத்தை இப்போ இங்கேருந்து வலிக்கிட்டா இங்கே போய் இங்கே வந்து இப்போ இவ்வளோத்தையும் கூட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விட ஆன்சர் 42. சரியா? விட சுற்றளவு 42 சென்டிமீட்டர். விளங்குவா பாருங்க, திருப்பி விளங்கான்னு பாருங்க. முதலாவது எப்போவுமே ஒரு பைதகோரஸ் தேற்றத்தில் இந்த கணக்கு அதாவது ஓயிலில் கட்டாயம் வந்து கொண்டு இருக்கு. முதலாவது தேற்றம் உங்களுக்கு விளங்கணும். இதில் 2 முக்கோணத்தில் நாங்கள் பைதகோரஸ் தேற்றத்தை பயன்படுத்தி இந்த பக்கங்களை கண்டு அதில் சுற்றளவை கண்டு. சரியா? ரைட், அடுத்த கேள்விக்கு போகிறோம்.
ரைட். இதுவுமே ஒவ்வொரு விஷம் வார கேள்வி உங்களுக்கு தெரியும். அதாவது என்ன 14 சென்டிமீட்டர் ஆரையும் 20 சென்டிமீட்டர் உயர்வுள்ள திண்ம உருளை ஒன்றின் வளை மேற்பரப்பை முற்றாக மூடுவதற்கு துணியின் என்ன கேட்டுக்கிறாரு பரப்பு கேட்டுக்கிறாங்க. அப்ப திண்ம உருளை பாருங்க, இது ஒரு திண்ம உருளை. ரைட். சரி, அதாவது திண்ம உருளைண்டா திண்ம உருளைக்கான விஷயம் இருக்கு. ஒன்று நீங்க இப்படி பார்க்கலாம். அதாவது ஒரு நெஸ்டமோட் நீங்கள் எடுத்தீங்கன்னா அது ஒரு திண்ம உருளை. அதில் ஒரு வளை மேற்பரப்பும் பாருங்க, ஒரு வளை மேற்பரப்பும் ஒரு 2 தட்டையான மேற்பரப்பு இருக்கும். உதாரணத்துக்கு இப்படி ஒரு ஒட்டி எடுத்தோம்னா இதுதான் நாங்கள் வளை மேற்பரப்பு. இதில் 2 தட்டையான மேற்பரப்பு இருக்கும். அப்போ எங்களை கேட்டது 14 சென்டிமீட்டர் ஆரையும் 20 சென்டிமீட்டர் உயரமுடைய திண்ம உருளை ஒன்றின் வளை மேற்பரப்பை மூடுவது. இப்படி ஒரு திண்மம் இருக்காம இதை மூடுவதற்கு வளை மேற்பரப்பு. அதை நாங்கள் இப்போதான் இப்படி இருந்தா இதை வெட்டி ஆயிட்டோம்னா இது ஒரு செவ்வகமாக வந்துடும். இது இந்த திண்ம உருளைன்ற என்ன இதை ஒட்ட போயிடுமா? இதை ஒட்டுறதுக்கு எவ்வளவு மேற்பரப்பு கேட்டுக்கிறாங்க. அப்போ திண்ம உருளைக்கு வேப்பாடு வட்டத்தை இப்படி தானே இருந்ததுங்கிற உருளை இப்படி வழங்கப்பதான் இப்படி ஒரு உருளை இருந்தேன்டா இவ்வளவு என்ன வட்டம். இந்த வட்டத்தில் சுற்றளவுக்கு வேப்பாடு என்ன 2πr. இவ்வளவு 2πr இவ்வளவு h. அப்போ 2πr h சமன் உங்களுக்கு என்ன வந்திருக்கு? இது நேரடியாக கேட்டுருக்கு. இது சமன் அவர் 2 தர 6 தெரியும் எத்தனை 14 உயரம் h சுற்று 22 தர h சமன் எத்தனை 20. சரியா? அப்போ 14 சென்டிமீட்டர் ஆரையும் 20 உயரம் கொண்ட திண்ம உருளை ஒன்றின் வளை மேற்பரப்பை முற்றாக மூடுவதற்கு துணியின் பரப்பளவு இருக்கு. அப்போ இதை சுருக்கினீங்கன்னா 2 தர π 27 தர 6 14 தர h பதிலாக 20. இதை சுருக்கி நான் உங்களுக்கு விட வரும் 1760 சென்டிமீட்டர் வர்க்கம். இந்த உருளைக்கேள்வியும் வடிவா பாருங்கோ. இதில் எங்களை கேட்டது மட்டும் வளை மேற்பரப்பு தான் கேட்டது. ஃபுல்லாக மூடணும்டா என்னத்தை கூட்டணும்? πr வர்க்கம் 2 πr. 2 பரப்பு தானே இருக்கு. 2 வட்டப்பரப்பையும் கூட்டினா இந்த மொத்த மேற்பரப்பு உருளைக்கு 2 ஒரு வளை மேற்பரப்பும் 2 தட்டையான மேற்பரப்புக்கும். எங்களை கேட்டது வளை மேற்பரப்பு தான் கேட்டது. வளை மேற்பரப்பு வாய்ப்பாடு 2πrh. மொத்த மேற்பரப்புக்கு வாய்ப்பாடு கேட்டா 2πrh + 2π². 2 வட்டப்பரப்புன்னு வரும். சரிதானே? ரைட். ஓகே, ரைட். இது ஒரு நல்ல கேள்வியை பாருங்க. அதாவது என்ன சொல்லியிருக்கு? ஓ வட்டத்தின் மையம். ஓகே, வட்டத்தின் மையம் இது வட்டத்தின் மையம்னு சொல்லிட்டாங்க. சரியோ? ஓடியும் சிடியும் சமாந்தர கோடு. இது 2 சமாந்தர கோடுகள். அப்ப ஏபிசி எத்தனை பாகா? 36 பாகா. ஏபிசி இவ்வளவு கோணமும் 36 சொல்லிட்டு தானே ஏபிசி. ஓகே, இதுதான் பியா. ஏபிசி இது டி. தெளிவில்லாமல் இருக்கு பாருங்க. ஏபிசிடி. ஓகே, அப்ப ஏபிசி 36 வாயன்னு சொல்லியிருக்கு. இப்ப இதுல எங்களை கேட்ட கேள்வி இது பாருங்க. எங்களை கேட்ட கேள்வி ஓ வட்டத்தின் மையமாகும். ஓ ரைட். ஓகே, இதுவும் சமாந்தரம். உங்களுக்கு தெரிய வேணும். இந்த வில்லால இது ஒரு சிறு வில். இப்படி உங்களுக்கு தேட்ட படிச்சிருப்பீங்க. ஒரு மையத்துல இப்படி இருந்தா இது ஒரு தேட்டம். இந்த வில்லால் அமைக்கிற மைய கோணம் அதே வில்லால பரிதியில் அமைச்சால் அதாவது இது 2x இருந்தா இது x. மைய கோணம் பரிதி கோணத்தின் 2 மடங்கு அல்லது மைய கோணத்தின் அரைவாசி தான் பரிதி கோணம். இது 2x என்று சொன்னா இது x. அதன்படி பாருங்க, இந்த வில்லால் அமைகிற இந்த கோணம் அதாவது என்ன ஏடியால வடிவத்தை பாருங்க. ஏடியால அமைகிற இந்த மைய கோணம் அதே அமைகிற மைய கோணத்தில் எத்தனை மடங்கு? அரை மடங்கு. அங்க பாருங்க, அது 36டா, இது 36. ஏஞ்சவாம் இது இதுக்கு சமாந்தரம். என்ன கோணம்? ஒத்த கோணம். இது 36, இது 36. இந்த சமாந்தரோடு கீழே உள்ளதும் இந்த சமாந்தரோடு கீழே. அப்ப இது 36 சொன்னா இந்த வில்லாளவில் இந்த மைய கோணம் அதே வில்லாளவில் பனியில் அமை கோணത്തിന് எத்தனை மடங்கு? அரை மடங்கு. இது 36டா, இது 18 பாகை. சரியா? விளையாடுங்க. இந்த வில்ல கண்டுபிடிக்கணும். இந்த ஏடி என்ற வில்லால் அமைகிற இந்த மைய கோணம் ஏடி என்ற வில்லால் அமைகிற இந்த பரிதி கோணம். அப்ப இது 36, இது 36, இது 36 அரைவாசி தான் இது. இது 18 பாகை என்பது எங்களை கிட்டது
ஏசிடி எங்கடக்கு ஏசிடி எத்தனை பாகை ஏசிடி 18 பாகை. அடுத்த கிட்டது பிசிடி பாருங்க பிசிடி கேட்டு கிடக்கு. அப்போ மற்ற அப்போ படிச்சா ஒரு தேட்டம் விட்டமேந்து இது விட்டமண்ட படிச்சால விட்டமேந்துங்க எத்தனை பாகை 90 பாகை. அப்போ 90 + 18 விட்டமேந்து குணம் 90 தேட்ட படிச்சா விட்டமேந்து குணம் எத்தனை பாகை 90 பாகை. ரெண்டையும் கூட்டிங்களா 108 பாகை. திருப்பி காப்பா இந்த 2 தேட்டம் பாவிச்சிருக்கிறோம். ஒன்று மைய கோணம் பரிதி கோணம், அதே மாதிரி சமாந்தர கோடுகளுக்கு இடையிலான சமாந்தர கோட்டின் ஒத்த கோணம் படிச்சிருக்கிறோம். அடுத்தது என்ன முக்கோணத்தில் 3 கோணம் எத்தனை ஆகும். அடுத்தது விட்டமேந்து கோணம் எத்தனை ஆகும் படிச்சிருக்கோம். சரி அவ்வளோதான். ரைட். இது உங்களுக்கு தெரியும் தொடையில், அதாவது என்ன சொல்ற தொடைப்பிரிவு என்று சொல்றது அல்லது என்ன சொல்றது உபதொடை என்று சொல்றது. இதாவது இது வேறு, இது பெரிய தொடை. ஏ என்றது பெரிய தொடை, வை என்றது சின்ன தொடை. ஏ என்ற வட்டம் உதாரணம் ஒரு பாடசாலையில் கல்வி கற்கும் மாணவர்களில் கணித பாடம் சித்தியடைந்தவர்கள், அதாவது கணித பாடம் கல்வி கற்கும் மாணவர் என்றா பாடசாலை என்பது பெரிய தொடை, கணிதம் கற்கின்றவர்கள் என்றது சின்ன தொடை. அதே மாதிரி எங்களுக்கு தொடை எக்ஸுக்கும் வைக்கும் இடையிலான தொடர்பை தொடை குறியீட்டில் தொடை குறியீடுண்டா என்ன பாருங்க இப்படி இருக்கும். பெரிய அதாவது எக்ஸ் தான் பெரிய தொடை. எக்ஸுக்குள்ள என்ன இருக்கு வை. வாசிக்க எக்ஸுடைய தொடை பிரிவு வை. ஏன் எக்ஸன் பண்ணாங்க, அதாவது பெரிய தொடை தான் எப்பவும் வாய்ப்பக்கம் பெறும் தொடை. இது தொடை குறியீடு, அதாவது தொடை பிரிவு, அதாவது உபதொடை என்ன சொல்லலாம், உபதொடைன்னு சொல்லலாம் அல்லது தொடை பிரிவுன்னு சொல்லலாம். எக்ஸினுடைய உபதொடை வை. இதை தான் கிட்டாது பாருங்க குறியீட்டில் தருக எக்ஸின் உபதொடை வை. சரி அவ்வளோதான். அப்போ நீங்கள் என்ன விளங்கணுமெண்டா இது பெரியதோட இது சின்னத்தோட எக்ஸினுடைய உபதொடை வை, அதாவது எக்ஸினுடைய தொடை பிரிவு வை. அவ்வளோதான், அதை தான் கேட்டுருக்கு. அடுத்தது பாருங்க. ரைட். திரிகோண கணிதம். திரிகோண கணிதம் இப்போ என்னத்தில் பயன்படுத்தப்படும் என்றா செங்கோண முக்கோணியில் தான் பயன்படுத்தப்படும். அப்போ திரிகோண கணிதம் நம்ம வேலை விளக்கணும் தெரியணும். சைன் தீட்டா கொஸ் தீட்டா tan தீட்டா இந்த 3 விகிதங்களும் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். சைன் தீட்டாண்டா என்ன, என்னை எதிர்பக்கத்துக்கு செம்பக்கம், tan கொஸ்டி சைன் கொஸ்டண்டா எதிர்பக்கத்துக்கு அயல்பக்கம். அதாவது இப்படி யோசிச்சுக்கொள்வோம். tan தீட்டா சமன் சைவசம் ஆறேனின் ஏபி 3 சென்டிமீட்டரின் பக்கம் பி சி நீளத்தை காண்க. அப்போ இதில் போட வேணும், இதில் போட வேணும். நீங்கள் தனி எடுத்த படத்தில் தீட்டா என்பது சி கோணம் தான் தீட்டா. அப்போ எதிர்பக்கத்துக்கு அயல் பக்கம் tan தீட்டாண்ட வாய்ப்பாடு எதிர்பக்கத்துக்கு அயல் பக்கம். அப்போ tan தீட்டா சமன் எதிர்பக்கம் என்ன ஏபிங்கு அயல் பக்கம் பிசி. இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சைட்டின் என்ன எதிர்பக்கத்துக்கு செம்பக்கம், இது அயல் பக்கத்துக்கு செம்பக்கம், tan தீட்டாண்ட எதிர்பக்கத்துக்கு அயல் பக்கம். அப்போ அதன்படி பார்க்க tan தீட்டா சமன் எதிர்பக்கத்துக்கு அயல் பக்கம். அப்போ எங்களுக்கு கிட்டது உரிமை tan தீட்டா தந்துருக்கு. அப்போ tan தீட்டாக்கு பல என்ன முடியாது 0.6. சரியா. இதில் எதிர்பக்கம் என்ன, எதிர்பக்கம் ஏபி பிசி தான். இது தந்து படத்தில் இருந்துருக்கு பாருங்க 3 சென்டிமீட்டர் தான் தந்து. இங்கே இருக்கு 3, இது பிசியாக கேட்டு கிடக்கு. அப்போ என்னென்னு செய்யறேன்டா, அப்போ எங்களுக்கு ஏபி தானே தேவை. வார் அப்படி அழிச்சு போட்டுச்சு. இப்போ இதில் எங்களுக்கு tan தீட்டாவின் படி பாருங்க எழுதினீங்களா, என்ன எழுதி கடைசியாக என்ன tan தீட்டா சமன் பிசி. இதுக்கு பல 0.6. சரியா. ஏபி பல 3 கீழ் பிசி. அப்போ இந்த பிசி மேலே போச்சேன்டா பிசி சமன் 3 கீழ் 0.6. இப்போ 0.6 சுருக்குறது என்ன வாயண்டா பாருங்க. இப்போ மேலையும் 10ஆல் பெருக்கி
கீழையும் 10ஆல் பெருக்கிறேன். இந்த இங்கே உள்ள தசமங்கா போகும். இந்த ரெண்டுக்கும் தசமங்க இருக்கும், பின்னாலே இருக்கும். அப்போ 3 உள்ள தசம் இங்கே 3 10ஆல் வைக்கலாம் 32 வரும். இங்கே இந்த தசம் அங்கால போச்சுன்னா 6 வரும். வச்சிங்கன்னா 5 சென்டிமீட்டர். எங்களை கேட்டது பிசி தான் கேட்டது 5 சென்டிமீட்டர். அப்போ திரிகோண கணிதத்தில் 3 விதம் இருக்குது, சைன் தீட்டா, கொஸ் தீட்டா, டேன் தீட்டா. அதன்படி பார்க்க டேன் தீட்டா சமன் ஏபிங்கு பிசி. அதன்படி இந்த டேன் தீட்டா பல சைவசம் 6 போடுறீங்க. மற்றது 3 தான் இருக்குது. பிசியை கேட்குறேன் இங்கே வரைக்கிறீங்களா 3 தர இந்த 6 10ஆல் வைக்கினால் இந்த 6க்கு தசம் அங்கால போகணும். இது 30 வைக்கணும் 5 கழிச்சா பாருங்க பிள்ளைகள். இது ஒரு சுருக்களோட சாதாரணமாக சுருக்களோட சம்மந்தப்பட்ட கேள்வி. எக்ஸ் கணம் y முழுவதற்கு 8 தர 2 தர y 3 வைக்கணும். இதில் நீங்கள் என்ன சொல்லணும்னா நீங்கள் நேரடியாக வெட்டக்கூடியதை வெட்டலாம். இப்போ இந்த 2 ஆள் இதை வெட்டினீங்களா இது என்னென்ன வரும் 2. இது எத்தனை விதம் அதாவது சுருக்கேக்க முதலாவது எண்ணெய் சுருக்கணும் அல்லது ஏதாவது உண்டை சுருக்கணும். அப்போ அதன்படி பார்த்தீங்கன்னா இந்த வையையும் நீங்கள் வெட்டுவீங்க. இந்த அழிக்காரமாக எக்ஸ் கணம் y 8 தர 2 yன் கீழ் 3xy. இப்போ இந்த வையும் வெட்டுறோம். அதே மாதிரி இதில் ஒரு எக்ஸ் வெட்டுறோம். இதில் கணம் இருக்கிறபடியால் இந்த ஒன்று தான் பெறும். இதில் எக்ஸ் வர்க்கம் வரப்போகுது. இதில் ஒரு இதில் ஒரு எக்ஸையும் இது ஒரு கணத்தில் ஒரு எக்ஸையும் வெட்டிட்டோம். இங்கே பாருங்கோ இங்கே 2 இருக்குது, 2 வெட்டினா இது 4. இங்கே 3 இருக்குது, இங்கே பாருங்கோ 3. அப்போ 3 என்னென்று 12. இதில் வை வெட்டிட்டோம். இங்கே 4 4 3 12. இங்கே எக்ஸோட எக்ஸ் வர்க்கம் இருக்குது, எக்ஸ் இங்கே 2 பண்ணால் சரி. அப்போ என்ன வரும் எக்ஸ் வர்க்கத்தின் கீழ் 12. சரியா? எக்ஸ் வர்க்கம் இதில் வை இருக்கா கணக்கில் சின்ன சேஞ்ச் இருக்குது பாருங்க பிள்ளைகள். இதில் ஒரு வை இருக்கு, 5 ஒரு வை இருக்குது. அப்போ எக்ஸ் வர்க்கம் வையின் கீழ் 12. இதுலேருந்து ஒரு வையும் தான் வெட்டினாங்க. இதில் எக்ஸில் ஒரு எக்ஸ் வெட்ட வழியால் எக்ஸ் வர்க்கம் வருது. இங்கே இது இருக்குது. அப்போ இதை வெட்டினால் அப்போ 4 12 12 கீழே 12 இருக்குது. கீழேலாம் வெட்டிட்டோம் எக்ஸ் வர்க்கம் வை. சரி, அவ்வளோதான். இதில் ஒரு சின்ன சேஞ்ச், கணக்கில் ஒரு சின்ன சேஞ்ச் ஒன்று செய்யணும் பாருங்க பிள்ளைகள். அது ஓகே. இதில் எல்ஜி எக்ஸ் வர்க்கம் சக எல்ஜி 5 சமன் எல்ஜி 125. இதில் எல்ஜி அடிப்படையில் எல்ஜி 125. இதன்படி பார்த்தீங்கன்னா எல்ஜியை நீங்கள் பொதுப்படுத்திக்கண்டா எக்ஸ் வர்க்கம் உங்களுக்கு தெரியும், மடக்கையில் பெருக்கிற கூட்டுறன்னா பெருக்கல் தர 5 சமன் எல்ஜி 125. அப்போ இதில் பாருங்கோ, இதில் கணக்கில் சேஞ்ச் சொன்னால் இதில் எல்ஜி வரணும். எல்ஜி 125. இப்போ இதில் எல்ஜியை பொறுத்தா இதில் எல்ஜி எடுத்துட்டோம். எக்ஸ் வர்க்கம் 5. இப்போ 2 பக்கம் எல்ஜியை விட்டால் எக்ஸ் வர்க்கம் தர 5 சமன் 125 இவ்வளோ தானே. ஆகவே எக்ஸ் ஸ்கொயர் சமன் 125 கீழ் 5 சுருக்கினீங்கடா எக்ஸ் வர்க்கம் சமன் 25. ஆகவே எக்ஸ் சமன் 5. இதுதான் விட. சரியா? இப்போ திருப்பி பாருங்க, எக்ஸ் வர்க்கம் எல்ஜி எக்ஸ் ப்ளஸ் எல்ஜி 5 சமன் எல்ஜி 125. இதை சேஞ்ச் பண்ணுங்க கணக்கை, எல்ஜி 125. இப்போ இதில் எல்ஜி 2ஐயும் பொதுப்படுத்தமெண்டா எக்ஸ் வர்க்கம் தர மடக்க விதியில் கூட்டுறண்டா பெருக்கல் கரும் தர 5 சமன் எல்ஜி 125. அப்போ 2 பக்கம் எல்ஜியையும் விட்டீங்கன்னா எக்ஸ் வர்க்கம் தர 5 சமன் 125. அப்போ எக்ஸ் வர்க்கத்துக்கு 125 5 வச்சுங்க 5. எக்ஸ் வர்க்கம் சமன் 25 எக்ஸ் சமன் 5. ஓகே, ரைட். அடுத்த கணக்கு நீங்கள் ஒவ்வொரு இந்த விஷயத்தை ஒவ்வொரு டைம் நீங்கள் பாஸ் பேப்பரில் போய் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எப்படி கணக்கு வருதுன்னு. அதோட ஒத்து பாருங்க. அடுத்ததும் ஒவ்வொரு முறையுமே வார கணக்கு பூமாசி காண்கள், பூக்காப்பி அல்லது பூமாசி கணக்கு. இதில் உங்களுக்கு தெரியும், இதிலும் ஒரு சின்ன சேஞ்ச் ஒன்று செய்ய வேணும் பாருங்க. 1255 இல்லை 125 எங்கள்கிட்ட இருக்கிறது 5 எக்ஸ் வர்க்கம் y நடுவாமே வார கணக்கு 25 எக்ஸ் வர்க்கம் y வர்க்கம் 125 எக்ஸ் வர்க்கம் y கணம். அப்போ நீங்கள் போமசி காண வேண்டியது 5 125 5 25 125. அப்போ போமசி என்றது உங்களுக்கு தெரியணும். முதலாவது இலக்கங்களுக்கு போமசி தெரியும் உங்களுக்கு. அதாவது மாறி எக்ஸ் வர்க்கம் y எக்ஸ் வர்க்கம் y வர்க்கம் எக்ஸ் வர்க்கம் y கணம். அப்போ முதல் இதுக்கு போமசி கண்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்க.
5, 25, 125க்கு போமசி 125. ஏன் இதை பாருங்க அப்படி போமசி காலத்தையும் நான் 5 வச்சிங்கன்னா 5 உண்டு, இது 5, இது 25. பிரித்து பிடிச்சிங்கன்னா 5 1 1 எத்தனை 5 பிடிச்சிங்கடா 5 1 வரும். அப்போ 5 25 25 125 தான் இந்த எண்களுக்கு போமசி. அப்போ 125 போமசிண்டா இது இல்லை. போமசிக்கு ஒரு நல்ல விஷயம் காணலாம், அடுக்கில் எது கூடியதோ அதுதான் ஆகக்கூடியவர். இதில் எக்ஸ் வர்க்கத்தில் இதில் எக்ஸ் வர்க்கம் இருக்குது, இதில் எக்ஸ் வர்க்கம் இருக்குது, இதில் இருக்குது. ஆகவே 125 எக்ஸ் வர்க்கம் வையில் பாருங்க, இதில் ஒரு வை, இதில் வை வர்க்கம், இதில் வைக்கணும். அப்போ எக்ஸ் வைக்கணும். இது இந்த போமசி என்றா பொது மடங்களில் சிறியது. அது என்ன அடுக்கி இருக்கோ அதை பார்த்துக்கொண்டு வரணும். அப்போ நான் எண்ணின்ற போமசி கண்டுட்டோம் 125. அப்போ என்ன 125 எக்ஸ் வர்க்கம் வைக்கணும். ஓகே ரைட், நாங்கள் சொல்லணும். ரைட், இது ஒரு கணக்கு பார். ஏறு வரிசையில் எழுதப்பட்ட 15 உறுப்புகளை கொண்ட தரவு தொகுதி ஒன்றில் இறுதியில் 8 உறுப்புகள் தரப்பட்ட இவற்றின் தரவு தொகுதியின் இடையம் 3ஆம் காணல் 2 கிடை இடையமும் கேட்டு கிடக்கு, 3ஆம் காணலையும் கேட்டு கிடக்கு. உங்களுக்கு எந்த ஒரு தரவு தொகுதி தந்தாலும் ஏறு வரிசையில் இருக்கணும். இது பாருங்க, ஏறு வரிசை 124 126 ஏறு வரிசையில் இருக்கு. இது இந்த தரவு தொகுதியின் இறுதி 8 தான் தந்திருக்கு. எத்தனை இறுதி 8 தந்திருக்கு. அப்போ முதல் மிச்சம் தெரியல. எங்களுக்கு இடையம் என்று கேட்டால் ஒரு வாய்ப்பாடு இருக்கு. அதாவது இடையத்துக்கு வாய்ப்பாடு 1/2n+1. எங்களுக்கு கிட்ட ஏறு வரிசை எழுதப்பட்ட 15 உறுப்புகள் தரவு தொகுதியில் 8 உறுப்புகள் தரப்பட்ட இவை தரவு தொகுதி இடையம் 3ஆம் காணல். இடையத்துக்கு வாய்ப்பாடு பாருங்களுக்கு தெரியும் 1/n+1. அப்போ 1 1/2 n+2 இது இந்த எத்தனை தரவு தொகுதி இருக்கோ அத்தனையே கூட்ட வேணும். இதில் எத்தனை சொல்லி 15 இருக்கு. 1 சக அதாவது 15 சக 1. அப்போ 1/2 தர 16 சுருக்கினீங்கடா 8. 8வது ஈட்டுத்தான் இது இந்த இடையம். 8வது ஈட்டுண்டா இங்கே பாருங்க, இங்கே தந்திருக்கிறது ஏறு வரிசை எழுதப்பட்ட 15 உறுப்பு கொண்ட தரவு தொகுதியின் இறுதி 8. அப்போ 8வது என்ன பாருங்க, 8 8 9 10 11 12 13 14 15. ஓகே தானே? அப்போ 124 தான் எங்கட இடையம். விளங்குதானே பிள்ளைகள்? அப்போ முதலாவது என்ன கண்டுபிடிக்கணும், ஏறு வரிசை இருக்கொண்டு பார்க்கணும். அதுக்கு வாய்ப்பாடு இருக்குது. முதலாம் காணலுக்கு வாய்ப்பாடு 1/4n+1. இடையத்துக்கு வாய்ப்பாடு 1/10n+1. 3ஆம் கால வாய்ப்பாடு அதாவது 3ஆம் காலத்துக்கு வந்துருக்கு 3/4n+1. அதாவது கால் அரை முக்கால். அப்போ 3ஆம் காலனை கேட்டால் 3/4n+1. அப்போ முக்கால் 3/4 n+1. அப்போ அவங்க 15 1 16 தர சுருக்கினீங்கன்னா நன்னாங்கு 16. அப்போ 4 3 12 8. இந்த 8 ஆண்டு கண்டுபிடிச்சிக்கலாம். 8 9 10 11 12. அப்போ இடையே 3ஆம் காலம் அதாவது Q3 சொல்கிறாங்க. Q3 சமன் எத்தனை 12வது. அப்போ 12 129வது 129. அப்போ நாங்கள் சொல்லுங்க இந்த கணக்கில் முதலாவது கேள்வி வைப்பாங்க Q1க்கு வாய்ப்பாடு 1/4n+1. Q2க்கு வாய்ப்பாடு இடையம் என்று சொல்லுவோம் 1/10n+1. Q3க்கு வாய்ப்பாடு 3/4n+1. இப்போ இதில் நேரடியாக கேட்காமல் அவன் கடைசி இறுதி 8 தந்துட்டு கேட்டிருக்கான். சரியா? இதில் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் ஏறு வரிசையில் இருக்கான்னு பார்க்கணும். ஏறு வரிசை தான் தந்துருக்கு. அது இல்லாமல் நீங்கள் கணக்கு பிள்ளை ஏறு வரிசையில் இருக்கவனும் முதலாம் காலம் 2ஆம் காலம் 3ஆம் காலம். முதலாம் காலனை என்ன Q1 சொல்கிறாங்க. Q1க்கு வாய்ப்பாடு 1/4n+1. அதன்படி பார்க்க 1/4 இதுக்கு பல என்ன பண்ணுறீங்க 15 3 16. அப்போ 1/4 16 சுருக்கிங்கன்னா 4. அப்போ 4வது ரிட்டர்ன் வரும். அதே மாதிரி Q2 அதை இடியம்னு சொல்கிறாங்க 1/10n+1. அதை சுருக்கிக்க 1/10 15 16 சுருக்கினா 8வது 8வது ரிட்டர்ன் தெரியும். இது முதலாவது தெரியும். இது 8வது. அடுத்தது Q3 3/4n+1 முதலாக செய்திருக்கிறோம். அது சுருக்கிக்க உங்களுக்கு 3 காலில் இட வச்சு என்ன வந்தது 12வது வந்தது. அப்போ
எங்களை முதலாக கேட்குற கேள்வி முதலாம் காலில் இடையம் மூன்றாம் கால் அடுத்த கேட்குற கேள்வி காலனை இடவீச்சு வாய்ப்பாடு Q3 மைனஸ் Q1 Q3லேருந்து Q1 கழிச்சா காலனை இடவீச்சு வரும். இந்த காலனை தொடர்பான கேள்வி இந்த 3 கேள்வி தான் கேட்போம். 4 கேள்வி முதலாக Q1 அடுத்தது Q2 என்ற இடையம் அடுத்தது Q3 அடுத்தது காலனை இடவீச்சு. காலை இடத்துக்கு வேப்பாடு Q3 மைனஸ் Q1 கழிச்சிங்கன்னா காலை இடவீச்சு வரும். முதலாம் காலைக்கு 1 4 +1 2ஆம் காலைக்கு 1 2 +1 மூன்றாம் காலைக்கு 3 4 +1 அப்போ 4 கேள்வி தான் இதில் கேட்கலாம். முதலாம் காலை இடையம் மூன்றாம் காலை காலை இடவீச்சு. அப்போ நாங்கள் இந்த கேள்வியில் என்ன கண்டுக்கலாம் அடுத்த மூன்றாம் காலை கேட்டுருக்கோம். மூன்றாம் காலில் 129 வந்துருக்கு. காலை இடவீச்சு கேட்கணும்டா Q3லேருந்து Q1 கழிச்சா காலை இடவீச்சு வரும். ஓகே ட்ரை. அனைவருக்கும் வணக்கம். அடுத்த வகுப்பு சந்திப்போம்.